இந்த சம்மர் லீவ்ல கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கணுமா? அப்போ மீஞ்சூர்ல இருக்கிற SST கம்ப்யூட்டர் சென்டர்ல உங்களுக்கு விருப்பமான கம்ப்யூட்டர் கோர்ஸ் சேருங்க. இப்போ சம்மர் ஆஃபரா 75% வரை கோர்ஸ் ஃபீஸ்ல டிஸ்கவுண்ட் கொடுக்கறாங்க. தரமான கம்ப்யூட்டர் கோர்ஸ் குறைவான கட்டணத்தில். SST கம்ப்யூட்டர் சென்டர், TH ரோட், இந்தியன் பேங்க் அருகில், மீஞ்சூர். கால் 9962123457. நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா? இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீஞ்சூர்ல இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க. 04427935803. மொபைல் 9962194022. இன்னைக்கு தான் எழுந்து வந்திருக்கிறாங்க. எதிரில் நிற்கிற 3 கட்சிகளும் வந்து இன்னைக்கு 12வது நாளாக இன்னைக்கு பிரச்சாரத்தில் இருக்கிறார் அண்ணன் அவர்கள். அதனால தமிழகத்தில் முதல் வெற்றி தொகுதியாக பொன்னேரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். எங்களுக்கு வந்து பாருங்க, எங்களை பொறுத்த வரைக்குங்க அண்ணனுடைய சாதனைகளை நம்பி தான் நாங்கள் நிற்கிறோம். எடப்பாடி அவருடைய சாதனைகள், அதே போல சிறுநீர் பலராமன் அவர்களுடைய 10 ஆண்டு எம்எல்ஏ இருந்தப்போ சாதித்த விஷயங்களும் எங்களுக்கு துணை நிற்கிறது. அநேகமா பொன்னேரியில அண்ணனுடைய உதவி பெறாத குடும்பமே இல்லை என்ற நிலையில இன்னைக்கு இருக்கிறாங்க. மொத்தமே நம்ம நிகழ்ச்சி தான் படிச்சாங்க. மொத்தமே இன்னைக்கு எடப்பாடியார் இன்னைக்கு வந்தப்ப கூட பாத்தீங்கன்னா பாதிக்கு மேல பொன்னேரி தான் இருந்தது. பொன்னேரி, மீஞ்சூர், சோழவரம் தான், பழவேற்காடு அதிக அளவில் இருந்து பழவேற்காடு. உங்களுக்கு தெரியும், இது எல்லாமே வந்து பொன்னேரியின் சாதனைகள். அந்த சாதனைகளுக்கு நாங்க வாக்கு கேட்டுட்டு இருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்சு இன்னைக்கு எதிரிகள் அனைவருமே டெபாசிட் இழக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பயமும் கிடையாது. புரட்சி தலைவி அம்மாவோட ஆசை இருக்கு எங்களுக்கு, புரட்சி தமிழருடைய ஆதரவு இருக்கு எங்களுக்கு. கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை எதுவும் என்று நாங்கள் நினைக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் 3 பேருமே ஒன்னா தான் நாங்க பாக்குறோம். இவர் அதிகம் இவர் கம்மின்னு இல்லை. காங்கிரஸ் வேட்பாளருக்கு எதிர்குறல்கள் நிறைய இருக்கு. நேற்று மட்டுமே பாத்தீங்கன்னா இந்த இடங்கள்ல அவர் போன இடத்துல விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார். எனக்கு தெரியும் தமிழ்நாட்டில் எந்த வேட்பாளரும் இந்த அளவுக்கு உள்ள கூட போக முடியலன்ற நிலை இருக்கிறத நான் பார்த்ததில்லை. அதனால அவங்க என்ன பண்றாங்க, ஒரு கேம்பெயின் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எங்க வேட்பாளரை பத்தி நெகட்டிவா சொல்லி கேம்பெயின் ஆரம்பிச்சிருக்காங்க. அதை ஒண்ணு மட்டும் தெளிவுபடுத்த விரும்புறேன். அண்ணனுடைய உடல்நிலை மிக மிக நல்லா இருக்கு. எந்த விதமான வதந்திகளையும் யாரும் நம்ப வேண்டாம் நான் முதல்ல சொல்ல விரும்புறேன். ஓகே, நான் அவங்களை வந்து 10 வருஷமா எனக்கு தெரியும். அந்த 10 வருஷத்துல இருந்ததை விட இன்னைக்கு வந்து ஃபிட்டா இருக்கிறாங்க. அவங்க வந்து வெயிட் வந்து 10 கிலோ குறைச்சிருக்கிறாங்க. எந்த ஒரு இளைஞனுக்கும் சவால் விடுற அளவுக்கு இன்னைக்கு அவர் உடல்நிலை இருக்குன்றது மட்டும் நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். இந்த வாட்ஸ்அப் பிரச்சாரத்தை காங்கிரஸ் நிறுத்தலைன்னா கண்டிப்பா நாங்க எங்க லாயர் மூலமாக கேஸ் பதிவு பண்ண போறோம், எலெக்ஷன் கமிஷன்ல போக போறோம். ஏன்னா இதை உடனே அவர் நிறுத்திக்கணும்னு சொல்ல விரும்புறேன். நான் 5 இடத்துல அடிச்சு விரட்டப்பட்ட உடனே இந்த மாதிரி எங்க வேட்பாளரை பத்தி பொய்யான செய்திகளை கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவருடைய உடல்நிலை என்றும் இருந்ததை விட இன்னைக்கு அவர் வயது வந்து 63 வயது. 63 வயதுல அவருடைய ஃபிட்னஸ் லெவல் வந்து 45 வயதுக்கு ஃபிட்னஸ் இருக்கு இன்னைக்கு. அதை மட்டும் ரொம்ப தெளிவுபடுத்தி சொல்ல விரும்புறேன். ஆனா அந்த மாதிரி தவறான பிரச்சாரம் செய்யறவங்க யாரா இருந்தாலும் சட்டத்தின் பிடியில் மாட்டுவார்கள். எலெக்ஷன் கமிஷனால டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுவார்கள். அதை மட்டும் தெளிவா சொல்லிக்கிறேன். தேர்தலுக்கு பிறகு அதாவது பிஜேபி அரசு வந்து ரொம்ப பிளான் பண்ணி தான், அதாவது மூத்த பத்திரிகையாளர்கள் வந்து சோசியல் மீடியால சொல்றாங்க, பிளான் பண்ணி தான் அதிமுகவை எப்படியாச்சும் இந்த இது பண்ணணும், பண்ணிட்டா இதுக்கப்புறம் பிஜேபி உள்ள நுழைஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறதா. எங்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியார் பொறுத்த வரைக்கும் எந்த இதையும் அண்டர் ஹேண்ட்ல டீல் பண்றவரை கிடையாது அவரு. எங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிற 10 கட்சிகள், கூட்டணி கட்சிகள் 10 பேர் எங்க கூட இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் எங்களுக்கு சமந்தான். அவங்களுக்கு வந்து எந்த இடத்துல அவங்களுக்கு வலிமை இருந்ததோ அந்த இடத்துல அவங்களுக்கு கொடுத்துருக்கிறோம். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் 20 சீட் லாஸ்ட் டைம் கொடுப்போம், இந்த வாட்டி 27 சீட் கொடுத்துருக்கிறோம். அதனால எந்த விதமான யாருக்கும் நாங்க குறைச்சி கொடுத்தோ கூட்டி கொடுத்தோ பண்ணல. எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா 10 கட்சிகளுமே இன்னைக்கு சந்தோஷமா பிரச்சாரத்துல இருக்கிறாங்க. இந்த இடத்துல காலையில பிரச்சாரத்துல பார்த்துருப்பீங்க, 10 கட்சி கூடியும் நின்னது. நாங்க எல்லா கட்சியும் மதித்து நடந்து கொள்ளக்கூடிய கட்சி தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். யாருக்கும் எந்த வருத்தமும் கிடையாது. ஆனா மாற்று கட்சிகள்ல அந்த கூட்டணியில அந்த பிரச்சனை இருக்கு. நீங்க சொல்ற பிரச்சனை வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனை நாங்க இந்த தொகுதியிலே பாக்குறோம். இந்த தொகுதியில இப்ப காங்கிரஸ் வேட்பாளர் நிக்கிறாரு, திமுக தான் ஒருத்த கூட வேலை செய்யல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா. ஏன்னா அந்த மாதிரி வந்து தோழமை கட்சிகளை அவங்க டீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிகளும் நிறைந்த மனத்துடன் எங்க கூட வேலைஞ்சிட்டு இருக்காங்க. நன்றி. கண்டிப்பாமா அதையும் ஒரு அறிவிப்பு சொல்லியிருக்கோமா. இந்த இதுல வந்து அந்த அறிவிப்பு வந்து நாங்கள் ஃபார்மலா வெளியிடுவோம். ஒரு பிரஸ் மீட் வச்சே நாங்கள் வெளியிட போறோம். கண்டிப்பாக அரசு மகளிர் கல்லூரி, கலை அறிவியல் கல்லூரி உருவாக்குவோம். நான் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் அந்த இதுக்கு பெர்மிஷன் தர்றதில்லை. தனியா வந்து
ஜெண்டர் சார்ந்த கல்லூரிக்கு பெர்மிஷன் கிடைக்காது. அதனால அரசு மகளிர் கலை கல்லூரிக்கு கண்டிப்பாக முயற்சி எடுப்போம். ஏற்கனவே இருக்கிற அரசு கலை கல்லூரிக்கு உயிர் கொடுத்தது அண்ணன் அவர்கள் தான், அதை மறந்துடாதீங்க. 22 கோடிக்கு இந்த எம்எல்ஏ எவ்வளவு பண்ணியிருக்காருன்னு கேளுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் 22 கோடி சிஎஸ்ஆர் மூலமாகவும் அரசு நேரடி நிதி மூலமாகவும் அளித்து அந்த இடத்துல உங்க சொந்த 80 லட்சம் ரூபாய் எம்எல்ஏ நிதியில இருந்தும் இருக்கிறதே எம்எல்ஏ உங்களுக்கு தெரியும் 5 கோடி தான். அதுல 80 லட்சத்தை அந்த கல்லூரிக்கு கொடுத்து அந்த கல்லூரிக்கு நாங்க சென்ற முறை வேலைவாய்ப்பு முகாம் நடத்தினப்போ அந்த அளவு எழுச்சியோடு அவங்க வரவேற்பு தந்தாங்க. அது போல இந்த இடத்துல கல்விக்காக எந்த எம்எல்ஏக்காக துணிச்சல் இருக்கான்னு நான் கேட்கிறேன். 100 விழுக்காடு எந்த பிள்ளை +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு போகணும்னு நினைச்சாலும் அவங்களுக்கு எங்கிருந்தாவது நிதி பெற்று அவங்களுக்கு அந்த படிப்புக்காக எல்லா வசதியும் செஞ்சு தருவேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. நிறைய தொழில் அமைப்புகள் நிறைந்த இடம் இது. ஆனா அதுல அண்ணன் இருந்தப்போ அவங்க சிஎஸ்ஆர் எல்லாம் மக்கள் பணிக்காக பயன்படுத்தப்பட்டது. கடந்த 5 வருஷத்துல இந்த எம்எல்ஏ எந்த மக்கள் பணிக்காக பயன்படுத்தினாருன்னு சொல்ல சொல்லுங்க. ஏன்னா அதே அதானி, அதே என்டிபிசி, அதே நிறுவனங்கள் தான் அப்பயும் இருந்தது. அங்கிருந்து சிஎஸ்ஆர் நிதி எங்கே சென்றது என்று அவரை சொல்ல சொல்லுங்க. எங்களை நாங்க லிஸ்ட் கொடுப்போம். நன்றி, நன்றி, தேங்க்யூ. திரும்பி வேணா பட்டாபே மேற்கொண்டிய வினோத் போட்டு வந்தியா அனைவரும் இரட்டை இலக்கியத்தில் வாக்களித்து வெற்றிகளுக்கு தாருங்கள் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களை நாடு வந்து கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு ஆதரவு தந்து எங்கள் பொருளான வாக்குகளை வரும் 23ஆம் தேதி காலை வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களித்து வெற்றிகளுக்கு தாருங்கள் என்று உங்கள் பாதங்களை பணிந்து வரவேற்று கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் முன்னாள் அவர்கள் பாபா பாண்டியராஜ் அவர்கள் மற்றும் அனைத்து காரணங்களும் அண்ணாவாக முன்னேற்ற கழகத்திற்கானவர்கள் வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறார்கள். நம்ம ஊருக்கு சொல்றவங்க அவங்க பேரை சொல்லி வர்றவங்க முன்னால சொல்லுப்பா. மோடிஜி மோடிஜி நல்ல பெண்பாளர் கொடுத்திருந்தார். அவருக்காக வாக்கு
பொன்னேரி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் சிறுனியம் பலராமன் அவர்களின் 4வது தேர்தல் பணிமனை இன்று மீஞ்சூர் நகரத்தில் துவக்கி வைத்தோம். ஏற்கனவே பொன்னேரியில் தலைமை அலுவலகம், அப்புறம் ஆரணி, அப்புறம் மற்றும் இன்னொரு இடம் எடுத்துக்கோம், பொன்னேரி, ஆரணி, மீஞ்சூர், இது சோழவரம். 4வது அலுவலகம் துவக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பிரச்சார வண்டிகள் அனைத்தும் சீறி பாய்ந்து சென்று கொண்டிருக்கின்றது. மிகப்பெரிய அளவில் அண்ணன் ரிட்டைலில் வெற்றி பெற பெருவாய்ப்பு இருக்கிறதுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பாக இன்னைக்கு அவர் என்ன வாக்குறுதிகள் தருகிறார் என்பதை இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அதை உங்க முன்னால சொல்ல விரும்புகிறேன். முதல்ல திருவள்ளூர் மாவட்டத்தை 2ஆக பிரித்து பொன்னேரியை தலைமையகமாக ஒரு புது மாவட்டம் உருவாக்க வாக்களித்திருக்கிறார் அண்ணன் அவர்கள். எடப்பாடியார் வெற்றி பெற்று வந்தவுடன் இந்த நிகழ்வு நடைபெறும். இந்த பொன்னேரியிலே கலெக்டர் ஆஃபீஸ் உருவெடுக்க வைப்போம் என்று வாக்குறுதி கூறியிருக்கிறோம். 2வது மினி டைடல் பார்க். இந்த இடத்துல பொன்னேரியில் படித்த இளைஞர்கள் எத்தனையோ பேர் இங்கே அண்ணனுடைய முயற்சியில் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தப்போ இங்கே இருக்கிற கல்லூரிகள் வலுப்பெற்று இருக்கின்றன. குறிப்பாக அரசு கலைக்கல்லூரி மிக பெரிய அளவில் 22 கோடியில் அதை வலுப்படுத்தி இருக்கிறாங்க. அதனால் இங்கே படித்து வெளியே வரும் இளைஞர்கள் நிறைய இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மினி டைடல் பார்க் உருவாவதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்து அடுத்த 5 ஆண்டுகளில் அது முழுமையை பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்வேன் என்று வாக்குறுதி தந்திருக்கிறார்கள். அதே போல் இங்கே இருக்கிற தொழிற்சாலைகள், லாஜிஸ்டிக்ஸ் செக்டர் சார்ந்த வேர்ஹவுசஸ், இது எல்லாமே மிகப்பெரிய அளவில் வலுப்படுத்தப்பட்டு இந்தியாவின் லாஜிஸ்டிக்ஸ் தலைநகரமாக பொன்னேரி உருவெடுக்கும். குறிப்பாக காட்டுப்பள்ளி மையப்படுத்தி, அதே போல் இங்கே இருக்கக்கூடிய ஏற்கனவே 150 வேர்ஹவுசஸ் மேலே இங்கே இருக்குது. பல பெரிய நிறுவனங்கள் இங்கே வச்சிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒருங்கிணைப்பு கொண்டு இந்தியாவின் லாஜிஸ்டிக்ஸ் தலைநகரமாக பொன்னேரியை உருவாக்குவேன் என்று அண்ணன் வாக்குறுதி தந்திருக்கிறார்கள். இது போல 3வது இங்கே இருக்கிற படித்த இளைஞன் யாரும் வேலையில்லை என்ற நிலையே இல்லாத அளவுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் திறன் வளர்த்தல் மையங்கள் உருவாக்கப்பட்டு இங்கே இருக்கிற ஐடிஐ, டிப்ளமோ, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங் கல்லூரிகளை ஒருங்கிணைத்து எந்த ஒரு பையனோ இங்கிருந்து பையனோ பொண்ணோ வேலையில்லாத இளைஞர்களே இல்லை என்ற நிலையை அடுத்த 5 ஆண்டுகளில் உருவாக்குவேன் என்று உறுதியளித்திருக்கிறார். அதே போல நம்ம தமிழ்நாட்டுடைய கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை 100க்கு 52ஆக உயர்த்தியார் எடப்பாடியார். இந்த பாவியல் அரசாங்கத்தில் அது 100க்கு 47ஆக குறைந்திருக்கிறது. பொன்னேரி தொகுதியில் எந்த மாணவனும் மாணவியும் வசதி இல்லாததால் கல்லூரிக்கு செல்ல முடியவில்லை என்ற நிலையை மாற்றி 100 விழுக்காடு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, அதாவது மாணவர் சேர்க்கை விகிதம் என்பது இங்கே கல்லூரிக்கு ஐடிஐ, டிப்ளமோ, இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு போகக்கூடிய மாணவர்கள் 100 விழுக்காடு +2 பாஸ் பண்ணவங்க அங்கே செல்வதற்காக. அப்போ ஜிஆர் மட்டும் பொன்னேரியில் 100% கொண்டு வருவோம் என்று வாக்குறுதியை அளித்திருக்கிறார். இந்த 4 மிக மிக முக்கியமான வாக்குறுதிகள் இளைஞர்கள், பெண்கள் மற்றும் தொழிலாளிகள் அனைவருக்கும் நல்லது செய்யக்கூடிய இந்த வாக்குறுதிகள் இன்னைக்கு அண்ணன் அறிவிச்சிருக்கிறாங்க. இதை ஒரு பிட் நோட்டீஸாக போட்டு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கும் ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். எல்லா இடங்கள்லையும் அண்ணன் கால் பதியாத இடம் கிடையாது. இந்த இடத்துல எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அதே நேரத்தில் பொன்னேரி தொகுதியில் மிக மிக பெரிய அளவு ஒன்னும் கெட்ட